இந்த முறை சட்டமன்றத்தில் அவருடைய குரல் எதிரொலிக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் பானை சின்னத்துல வாக்களித்து அந்த சக்திவேல் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல அனுப்பிச்சுங்க. இந்த பெரிய குளத்துக்கு ஏற்கனவே நம்முடைய திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். இப்ப மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. மீண்டும் உதயசூரி சின்னத்திற்கு கேட்கலாமா? போட்டோ கேட்கிறாங்க. பல்வேறு திட்டங்களை இந்த பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு நாம செஞ்சு கொடுத்துக்கிறோம். அந்த உரிமையில உங்களை கேட்க வந்திருக்கிறேன். ஒரு சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். இங்க கொச்சின் சாலையில 92 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு புதிய மேம்பாலம் கட்டி கொடுத்திருக்கோம். யார் கட்டி கொடுத்தது? நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாடல் அரசு. செங்குவார்பட்டி பேரூராட்சியில காட்ரோடு பகுதியில 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மாம்பழக்கூழ் தொழிற்சாலை மற்றும் மாம்பழக்கூழ் சேமிப்பு கிடங்குகள். தென்கரை பேரூராட்சி மற்றும் பெரியகுளம் நகராட்சியில 13 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு குடிநீர் வழங்குகின்ற திட்டம். மாவட்ட அரசு மருத்துவமனையில 8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய மருத்துவ வசதிகள். 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்திருக்கிறோம். லட்சுமிபுரத்துல கண்காணிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான தகவல் மைய கட்டிடம். மஞ்சளாறு அணை சாலையில இன்னைக்கு 2 கோடி ரூபாய் செலவுல ஒரு புதிய மேம்பாலம். தொகுதியுடைய நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் பல்வேறு உள்கட்டமைப்பு பணிகள். இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு மீண்டும் பெரிய குளத்துல மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பான சின்னத்துல அந்த சக்திவேல் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்களை கேட்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த பெரிய குளத்துக்கு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி பேப்பர்ல எழுதி கூடப்பா, போட்டோ காட்டுமா நீ அதுலயே ஒரு போட்டோ. அதே மாதிரி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சு இந்த 5 வருஷத்துல பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். ஆட்சி அமைஞ்சதே நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்தணும். செஞ்சு கொடுத்திருக்கமா இல்லையா? மகளிர் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு மாசம் 900 வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. எழுதி கொடுமா பேப்பர்ல. அது மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலைல பள்ளிக்கூடத்துக்கு போறோம்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை திட்டம். இப்ப சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தை விட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டுறதுக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசம் சேர்த்து 3000, கோடைகால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரே பேமெண்ட்ல முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தாங்க. 1,31,00,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ வாக்குறுதி கொடுத்திருக்கோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கோம். கல்வி ஊக்கத்தொகை 1500 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வீடு ஒதுக்கி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். எல்லாத்தை விட முக்கியமா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். நம்முடைய தலைவர் கொடுத்திருக்காங்க. அனைத்து மகளிருடைய கைகளையும் நம்முடைய அரசு 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் மகளிருடைய கைகள்ல ஒப்படைச்சிருவாங்க. மகளிர் நீங்க உங்களுடைய வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அதை நீங்களே முடிவு செஞ்சு வாங்கிக்கலாம்னு நம்முடைய தலைவர் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க. இதெல்லாம் செய்யணும்னா, இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற போவது உறுதி. அதற்கு மேலும் வலு சேர்க்கின்ற வகையில இந்த பெரிய தொகுதியில அண்ணன் சக்திவேல் அவர்களுக்கு பானை சின்னத்துல நீங்க வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்ப செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா குறிப்பா சொன்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். பானை சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல அந்த சக்திவேல் அவர்கள் ஜெயிக்க வைங்க. பெரியகுளம் அரசு மருத்துவமனை தரம் உயர்த்த வேண்டுமா? ஏற்கனவே இதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு புதிய உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுத்திருக்கோம். நிச்சயம் நம்முடைய ஆட்சி அமைஞ்சு வந்து பெரியகுளத்திற்கு மீண்டும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிச்சயம் அதோட தரம் உயர்த்தி தரப்படுமா? போதுமா?
இதைத்தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தீங்களா? சரி, நன்றி நன்றி. போட்டோ தானே, போட்டோ காட்ட முடிஞ்சது இல்ல, போட்டோ பாக்கணுமா? மீண்டும் மீண்டும் நம்முடைய தலைவர் சொல்றது, இந்த தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி தான் இந்த சட்டமன்ற தேர்தல். நம்முடைய உரிமைகள்லாம் ஒவ்வொன்றும் முடக்கு பாக்குறாங்க, ஒவ்வொன்றையும் பறிக்க பாக்குறாங்க. இப்ப பாத்தீங்க, இன்னைக்கு டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. தொகுதி மறு வரையறை 39 எம்பிக்கள் இங்க இருக்கோம். மக்கள் தொகை கட்டுப்பாடு, மக்கள் தொகை கணக்கு எடுத்துட்டு அதை மாத்தி அமைக்கிறாங்க. நமக்கு மாத்தி அமைக்கும் போது 59 எம்பிக்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும். ஆனா ஒன்றிய பாஜக அரசு 47 எம்பிக்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு கொடுப்போம்னு சொல்றாங்க. நம்முடைய உரிமைகளை மீண்டும் பறிக்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வரல, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒன்றிய பாஜக அரசு. இப்படி ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிச்சுட்டே இருக்கு. அதனால இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒன்றிய பாஜகவை நாம புறக்கணிச்சாங்க, செய்வீங்களா? அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய அந்த பில்ல எரிச்சு, நம்முடைய தலைவர் எரிச்சிருக்கிறார், நானும் எரிச்சு கடும் எதிர்ப்பை காட்டியிருக்கிறோம். ஆனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? அந்த பில்லுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, தொகுதி மறுவரை வேணும்ன்றாரு. டீலிமிட்டேஷன் எந்த பாதிப்பும் வராதுன்றாரு. பாதிப்பு வரும்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு பாதிப்பு வரும். அதனால பாஜகவுக்கு பயந்துகிட்டு இன்னைக்கு டீலிமிட்டேஷனையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இந்த அடிமை கூட்டம் மாறி இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். நாம முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க, ஆனா முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? இதைத்தான் சொன்னேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நம்பர் 1 முரட்டு அடிமைன்னு சொன்ன. ஏற்கனவே கொடுத்தீங்களா? ஃபைல் கொடுத்தீங்கல்ல, நீங்க தானே அது? சரி, நான் பேச சொல்றேன். போன் நம்பர் உங்க அம்மா பேர் இருக்கா? அம்மா போன் நம்பர் இருக்கா? நான் உடனே பேச சொல்றேன், நான் பாத்துக்கிறேன். அதனாலதான் சொன்னேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நம்பர் 1 முரட்டு அடிமைன்னு சொன்னேன். அதுக்கு அவர் கோச்சுக்கிட்டாரு. உதயநிதிக்கு எந்த அனுபவமும் இல்ல, எந்த அனுபவம் இல்லாம பேசுறாரு, என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஆமா உங்களுக்கு இருக்க அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது, குறிப்பா இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தை தான் ஆரம்பத்திலே கேட்டுட்டு இருக்கீங்களா? இது பெரிய உலக புகழ் பெற்ற புகைப்படம். இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. யார் காலையும் வந்து பதவி வாங்கின அனுபவம் எனக்கு கிடையாது. யாருக்கும் பயப்படுற அனுபவம், சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு இதைத்தான் சொன்னேன். இப்படிதான் அவரே முதலமைச்சரானாரு. இவரை மீண்டும் இது நம்பர் 1 அடிமை, முரட்டு அடிமை. அதைத்தான் நான் சொன்னேன். இதை ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிருக்கக்கூடியவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே 10 தோல்வி கொடுத்திருக்கிறீங்க. இந்த தேர்தலோட 11 தோல்வி பழனிசாமியா, மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி அவர் வீட்டில் உட்கார வைக்கிறது செய்வீங்களா? நிச்சயம் வெற்றி உறுதியா? அந்த சக்திவேல் அவர்களுக்கு பானசேனத்தை வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் சட்டமன்றத்துக்கு அனுப்ப செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். தலைவருடைய மகனாக, கலைஞருடைய பேரனாக பானை சின்னத்துல வாக்களிச்சு அந்த சக்திவேல் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்க தொகுதிக்கு என்ன தேவையோ அதை அவர் நிச்சயம் செயல்படுத்துவார். இந்த தொகுதிக்கு கொண்டு வாக்குறுதி கொடுத்து உங்களுடைய அன்புக்கு வரவேற்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.